இந்த பிரெக்னன்சியில் வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், அதாவது ப்ரீநேட்டல் ஒர்க் அவுட், ப்ரோநேட்டல் ஒர்க் அவுட்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ப்ரீநேட்டல் ஒர்க் அவுட்ஸில் சிம்பிள் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் நாங்கள் சொல்கிறோம். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ரொம்ப கம்மியாயிடுச்சு, சிசேரியன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது காரணம் என்னென்னா அந்த பேபியோட மூமெண்ட்டு அது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். டோட்டலாகவே இப்போ இருக்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் நீங்கள் மூமெண்ட்ஸு அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஒர்க் அவுட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு லெக் ரைஸு. சைடு லெக் ரைஸ் நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் வால் ஏதாவது நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் சும்மா லெக்கை மட்டும் லிஃப்ட் பண்ணுங்கள். லெக் லிஃப்ட் பண்ணும்போது இந்த அடுத்த லெக் ஸ்டாண்டிங் லெக் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் நீஸாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுக்காதீங்க, சாஃப்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். எந்த ஒர்க் அவுட்டுமே இப்போ நீங்கள் யூ கேரியிங் அ பேபி, ஸோ ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லெக்கை வந்து சைடு லெஃப்ட் வந்து பண்ணலாம். ஆல்டர்னேட் லெக்ஸ், இந்த லெக் ஒரு வாட்டி இந்த லெக் ஒரு வாட்டி, இந்த மாதிரி வந்து 20 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். 20 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இஃப் யூ ஃபீல் கிடினஸ் ஒரு ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷனோ கிடினஸோ இருந்தால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த இந்த இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லோவர் பாடி நல்லா ஒர்க் ஆகுது பாருங்கள். நல்ல இந்த லெக் லிஃப்ட் வந்து ஸ்லோவாக ஸ்டாண்ட், ஆனால் நீங்கள் வந்து வாலோ ஏதாவது நல்லா சாலிடாக இருக்க ஒரு இதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள், 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்பிட்வீன் என்ன வாட்டர் சிப் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேரு ஏதாவது ஒரு சாலிடான ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணலாம். எதையாவது ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த ஹோல்ட் பண்ணுற பொருள் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும். மூவ் ஆகாத பொருளாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டேபிளாக இருக்க பொருளாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக உட்காருங்க, ஸ்லோவாக எழுந்துருங்க. இந்த மாதிரி 20 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணுங்கள். இல்லை 15 கவுண்ட்ஸ் உங்களால் முடியலன்னா 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது லெக்கை கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. உங்களோட அப்டமன் வந்து சென்டர் பொசிஷனில் இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல பட்டை வந்து பின்னாடி புஷ் பண்ணி பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணுற பொருள் ஸ்டேபிளாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். பண்ணும்போது லெக் வந்து இது பண்ணும்போது நீ வந்து உங்களோட ஃபுட்டை க்ராஸ் ஆகக்கூடாது. நீ வந்து உங்கள் ஃபுட்டுக்கு பின்னாடி தான் இருக்கணும், இல்லை அந்த லெவலில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இந்த ஸ்குவாட் பண்ண முடியல அப்படின்னா லெக்கை கொஞ்சம் வைடாக வச்சுக்கிட்டு, ஓகே, லெக்கை வந்து கொஞ்சம் வைடாக வைங்க. வைடாக வச்சுக்கிட்டு ஃபுட்டை வந்து அவுட்வர்ட்ஸ் ஃபுட்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்லோவாக இந்த மாதிரி உட்காந்து எழுந்துக்கலாம். உங்களால் எவ்வளோ கீழே போக முடியுதோ அவ்வளோ கீழே உட்காந்து எழுந்துருங்க. ரொம்ப லோ போகணுன்னு அவசியம் கிடையாது. ஹாஃப் த லோ போயிட்டு கூட நீங்கள் மேலே வந்து பண்ணலாம். பட் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து டபிள்யூ போஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து லெக்கை வைடாக வச்சுக்கோங்க, அவுட்வர்ட்ஸ், ஃபுட் அவுட்வர்ட்ஸ் ஃபேஸிங். ஸோ ஸ்லோவாக உட்காந்து ஸ்லோவாக உட்காந்து உங்கள் கையை சென்டரில் எடுத்துகிட்டு வந்து எல்போஸ் வந்து உங்கள் நீஸ்குள்ளே வர மாதிரி ஸ்லோவாக உட்காந்து பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லோவாக எழுந்துருங்க. பட்டை புஷ் பண்ணி ஸ்லோவாக எழுந்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சால் பண்ணுங்கள். 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, திஸ் வில் ஹெல்ப் ஃபார் நார்மல் டெலிவரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரி சிம்பிள் ஒர்க் அவுட். நீங்கள் வந்து தரையில் இல்லை மேட்டில் உட்காந்துக்கோங்க. பேக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க கூடுமான வரைக்கும். உங்கள் லெக் ரெண்டுத்தையும் இந்த ஃபுட் ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி, இட்ஸ் கால் பட்டர்ஃப்ளை போஸு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களால் ஸ்விங் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட 4 ஃபுட்டை ஹோல்ட் பண்ண முடிஞ்சால் 4 ஃபுட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சில பேரால் 4 ஃபுட் ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னா லெக் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களால் 4 ஃபுட் ஹோல்ட் பண்ண முடியலனா கூட மிட் ஆஃப் த ஃபுட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் பேக் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்லோவாக பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? திஸ் இஸ் த ஸ்மால் சிம்பிள் ஒர்க் அவுட் எனி ஒன் கேன் டூ. ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களால் பண்ண முடியல, எங்களால் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார முடியல அப்படின்னா நீங்கள் வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். வாலில் வந்து சப்போர்ட் பண்ணி நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு லெக்கை வந்து 2 ஃபுட்டும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் ஸ்லோவாக கூட இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல லெக் வச்சு பண்ணுங்கள். அதே வந்து போதுமானதாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ போஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த டபிள்யூ போஸில் உட்காந்துட்டு ஸ்லோவாக டக் வாக் பண்ண முடிஞ்சா ஏர்லி பீரியடில் யூ கேன் டூ திஸ். ஸ்லோவாக இந்த மாதிரி நீங்கள் டக் வாக் பண்ணலாம். கையை வந்து இது பண்ணிவிட்டு லைக் டக் மாதிரி நீங்கள் வாக் பண்ணலாம். தட் வில் ஹெல்ப் தட் ரியலி ஒர்க்ஸ் குட். அண்டு இது மாதிரி ஸ்லோவாக ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு ஸ்லோவாக வந்து ஹேண்ட்ஸு ஃப்ளோரில் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஓகே, ரைட் ஹேண்ட் ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணி பாருங்கள். இது உங்களால் பண்ண முடியலன்னா விட்டுடுங்க. ஜஸ்ட் அந்த போஸ்ட் டபிள்யூ போஸ்ட்டில் மட்டும் நீங்கள் உட்காந்து ஹோல்ட் பண்ணால் போதுமானது. இது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. தட் வில் பி பெனிஃபிட். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.